ஒரு அரசன் அண்டை நாட்டின் மீது படையெடுப்பதற்காக நாட்டு எல்லையிலுள்ள உயர்ந்த பனிமலையை கடந்து தனது படையோடு சென்று கொண்டிருந்தான். தாங்க முடியாத குளிர் மிகுந்த அந்த பனிமலையின் சிகரங்கள் ஒன்றில் ஒரு யோகியை அவன் காண நேர்ந்தது. மேலாடைகள் எதுவும் இருந்த அவர் குளிரை பொறுத்து கொள்வதற்காக முழங்காலை மடித்தபடி கூனி குறுகி அமர்ந்திருந்தார். அதை கண்ட அரசன் அவர் ஏழை என்று நினைத்து கொண்டான். எனவே தனது பணியாட்களிடம் ஒரு அங்கியை கொண்டு வர செய்து அதை அவருக்கு கொடுப்பதற்காக நீட்டினான். யோகி அதை வாங்கவில்லை. எனக்கு போதுமான ஆடை இருக்கிறது. அரசன் வியந்து, ஆனால் நீங்கள் மேலாடை இல்லாமல் இருக்கிறீர்களே என்றான். வெயிலையும் மழையையும் தாங்கிக் கொள்ளும்படியான ஆடையை கடவுள் நான் பிறந்தபோதே நெய்து விட்டார். அது எனது பிறப்பு முதல் இறப்பு வரை என்னுடன் இருக்கும் இந்த ஆடைதான் என்று தனது தோலை சுட்டிக்காட்டி காண்பித்த அவர், அந்த அங்கியை ஏதேனும் ஏழைகளுக்கோ பிச்சைக்காரர்களுக்கோ தேவைப்பட்டால் அவர்களுக்கு கொடு என்றார். அரசன் அங்கிருந்து நகர்ந்தான். அப்போது யோகி அவனிடம், நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார். அண்டை நாட்டுக்கு. எதற்காக? அரசன் பெருமையோடு சொன்னான். போரிடுவதற்காக. எதற்காக அண்டை நாட்டோடு போரிடப் போகிறாய்? அவன் இன்னும் பெருமையோடு சொன்னான். எனது ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக. யோகி சொன்னார், ஏற்கனவே நீ ஒரு நாட்டின் அரசன். போதுமான செல்வம், சௌகரியங்கள், சுகபோகங்கள், அதிகாரம் ஆகியவை உனக்கு இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதில் திருப்தி வராமல் ஆயிரக்கணக்கான படைவீரர்களின் உயிரை பணயம் வைத்து அண்டை நாட்டினரோடு போரிட செல்கிறாய். போர் என்று வந்தால் இருதரப்பிலும் ஏராளமான உயிர்ச்சேதம் ஏற்படும். அப்படி மனித உயிர்களை பழிவாங்கி உனது நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆகவே என்னை விடவும் நீதான் பெரிய பிச்சைக்காரன். அதனால் அந்த அங்கி உனக்குத்தான் தேவைப்படும். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்திப்படுவதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான். அவன் யோகிக்கு நன்றி கூறிவிட்டு தனது போர்த்திட்டத்தை கைவிட்டு நாடு திரும்பினான். நமக்கு தேவையானவை அனைத்தும் நம்மிடம் இருக்கின்றன. அதன் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். இந்த உலகம் எல்லோருக்கும் போதுமானது. நாம் இருக்கும் நிலையை நேசிக்க வேண்டும். அதிலிருந்தே எவ்வாறு வளரலாம், எவ்வாறு சிறப்பாகலாம் என்பதை யோசிக்க வேண்டும். வாழ்க்கையை ஒரு போட்டியாக அல்ல, ஒரு பயணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்தி உள்ள இடத்தில்தான் உண்மையான செல்வமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. நன்றி.